பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் விஎஸ் நடராஜன், முதியோர் நல மருத்துவர் பேசுகிறேன். இன்றைக்கி எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து ஒரு நோய் பற்றியே இல்லை. ஒவ்வொரு வாட்டி டிசீஸு, டிப்ரெஷன், பார்க்கின் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் இதையே பேசிகிட்டு இருக்கிறது. நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது சம்மந்தம் முதல்ல வந்து நாக்கை நலமான்னு ஒரு பதிவு பண்ணோம். அதுக்கடுத்து நகத்தை பற்றி நகமே நலமானு போடணும். இது நிறைய பேர்த்துக்கு நம்மளுடைய பாடி உறுப்புகள் தெரிகிறதுக்கு அதன் மூலம் டிசீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. அதை ஒட்டி இன்னைக்கு வந்து நம்ம கால்கள் அதை பற்றி யாரும் அதிகம் சொல்கிறதில்ல, பேசுகிறதில்ல, அதை பற்றி யாரும் நினைக்கிறதும் இல்லை. ஏன்னா ஒரு உறுப்பு ஒழுங்காக போயிட்டு யாரும் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். அது ஏதாவது பழுதடைஞ்சால் தான் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அது முக்கியமான உதாரணம் கால்கள் தான். கால்கள் வந்து இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அது எவ்வளோ நன்மை செய்கிறதுன்னு அது வச்சுங்க. அப்போ தான் அந்த காலினுடைய அருமை பெருமை தெரியும். ஸோ காலில் எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அதை புதுசாக சொல்ல வேண்டிய ஒன்றும் இல்லை. வீட்லேயும் வெளி உலகத்துலையும் தொடர்பு கொள்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான கருவியாக பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கால் மேலே இருக்கிற ஸ்கின் இருக்கிற தோல், அதில் வந்து வைட்டமின் டி உற்பத்தி செய்கிறதுக்கு உதவுகிறது. மேலும் மஜ்ஜை போன் மேரை வந்து போன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு உதவி பல உயிர்களை காப்பாற்ற உதவுகிறது. இப்படி பல விதத்தில் கால்கள் வந்து உபயோகமாக இருக்கிறது. அது அதில் என்னென்ன உறுப்புகள் அடங்கியிருக்கு, அது வேலை என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல எடுத்துக்கிட்டால் தோல் வந்து நம்மளுக்கு அழகு ஊட்டுது. காலை ஒரு பாதிப்பாக இருக்கிறது. அந்த தோல் இருந்தால் வைட்டமின் டி, சன்லைட் பட்டு வைட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்கிறது. இது இல்லாமல் ஏதாவது உடம்புல அலர்ஜி ஏற்பட்டால் இது முதல்ல தெரிகிறது காலில் தான். அந்த அரிப்போ கால் சவுந்து ஏற்படுறது அதெல்லாம் முதல்ல தேவை காலில் தான். அது போல் காலில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கால் முதல்ல வந்து செவந்து போயிடும், கால் வலியேறும். இல்லை காலில் ரத்த ஓட்டம் குறைஞ்சினா முதல்ல தெரிகிறது காலோட நிறம் வந்து மாறி போயிடும். அதுக்கு அடுத்து வர உறுப்பு தான் மிக மிக முக்கியமானது. அதுதான் ஆடு சதை, காஃப் மசில்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ரெண்டாவது இருதயம் அப்படிங்கிறாங்க, செகண்ட் ஹார்ட் அப்படிங்கிறாங்க. எப்படி மெயின் ஹார்ட் இருதயம் வந்து பம்ப் பண்ணி நல்ல ரத்தத்தை உடம்பூரா செலுத்துதோ, அதுக்கு மாறாக காஃப் மசில் இருக்கிற பிளட் மசில்ஸ் பம்ப் பண்ணி கெட்ட ரத்தத்தை லங்ஸுக்கு அனுப்பி வைக்குது. இதில் முக்கியமாக எடுத்துகிட்டோம்னா மசில்ஸ் எடுத்துட்டோம்னா பல்கியாக இருக்கும். சாதாரண பக்கத்தில் மசில் கிராம்ஸ் பார்ப்போம். பர்டிகுலர்லி நைட்டில் வந்து அதிகமாக வரும். இன்னும் என்ன காரணம் இந்த கிராம்ஸ் வருது, சிவியர் பெயின் வந்து சரியாக தெரியாது. அதுக்கு வைட்டமின், மேக்னீஷியம் இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அது ஓரளவு கேட்குது. இதெல்லாம் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா அந்த வெயின், அதாவது கெட்ட ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய வெயினை, அது கால் பாதத்திலிருந்து நுரையீரல் கொண்டு சேர்த்துது. அதில் வந்து ஒன்று வந்து சூப்பர்ஃபிஷியலாக தெரியும். வெளிப்படையாக பார்த்திங்கன்னா வேரிகோஸ் வெயின்னு சொல்லுவோம். அது வந்து சின்ன சின்ன அப்படியே அது வெயின்ஸ் எல்லாம் டைலேட் ஆகி ஒரு பாம்பு சுருண்டுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது வேரிகோஸ் வெயின். அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம். சர்ஜரி எவ்வளோ இருக்குது, லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது வெயின்லேயே இன்னொரு ப்ராப்ளம் வருதுன்னா டீப் வெயின் த்ராம்போசிஸ், அதாவது டிவிடின்னு சொல்லுவோம். ரொம்ப நாள் படுத்திருக்கிறவங்களுக்கு, காலில் எந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணாதவங்களுக்கு, இல்லை சர்ஜரி பண்ணி போஸ்ட் ஆப்ரேட் பீரியட்வங்களுக்கு அந்த காலில் வந்து இந்த பிளட் சர்க்குலேஷன் ஸ்லோவாகி ரத்தம் கட்டி தட்டிடும். அதனால் பெரிய தொந்தரவு ஒன்று இருக்காது. அது பெரிய தொந்தரவு என்ன அப்படின்னா, அதுலேருந்து ஒரு ஸ்மால் பார்ட்டு டிஸ்லாஜ் பண்ணி போய் லங்ஸில் போய் அடித்து அது ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக் மாதிரி பிக்சர் வந்துடும். ஸோ டிவிடி இஸ் அ வெரி டேஞ்சரஸ் சைன். அது வரும்போது நிறைய ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே எதர் வந்து பிளாஸ்டர் போட்டுருவாங்க, இல்லை வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவதாக இருக்கும். இது வெயினில் இருக்குது. இதை தவிர ஆர்ட்ரி, ரத்த ஓட்டம், காலுக்கு ரத்த ஓட்டம் வந்துட்டு ரொம்ப நல்லது. சப்போஸ் ரத்த ஓட்டம் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, யாருக்கெல்லாம் வரலாம், நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு ரத்த ஓட்டம் குறையலாம், ரத்த அழுத்த உள்ளவங்களுக்கு குறையலாம், கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு குறையலாம், பீடி சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் குறையும். என்ன ஆகுன்னா, சும்மா இருக்கும்போது காலில் எந்த வலி இருக்காது. கொஞ்சம் தூரம் ஒரு 10 யார்டு நடந்தோடனே காலில் சிவியர் பெயின், உடனே நின்றுவாங்க. நின்றவுடனே இந்த ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆனவுடனே மறுபடியும் நடப்பாங்க. இது வந்து கிளாடிகேஷன் சொல்லுவோம். இது வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வர. இது என்ன பண்ணால் இப்படி ஹார்ட்டில் வந்து ஆன்ஜைனா வருது, அது மாதிரி இது வந்து காலில் வர ஆன்ஜைனா மாதிரி தான். இதுக்கும் நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணோம்னா தெரியும் எங்கே இடத்துல அடைப்பு இருக்குது தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஆன்ஜைனா வந்து காலில் வரலாம். அடுத்தது வந்து சதையில் வந்து ஒன்று வெயின் இருக்கிறத பார்த்தோம்,
ஒன்று வந்து ஆர்ட்ரி இருக்கிறத பார்த்தோம். 3வது நரம்பு இருக்கிறது. அந்த நரம்பு வந்து கால் வழியாக பார்த்து போகுது. இந்த நரம்பு வந்து ரொம்ப முக்கியமானதுன்னா, சுகர் பேஷண்ட்டுக்கு நீரிழிவு நோயில் நரம்பு பாதிப்பு ஏற்பட்டுரும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தொடர்ந்து இருக்கவங்களுக்கு டயபெட்டிக் நியூரோபதின்னு வந்துடும். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் சைன். நான் ஒன்று வந்து பெயினே இருக்காது. நம்னஸ் எந்த சென்ஸும் இருக்காது. பேஷண்ட் சார் எனக்கு வலியே இல்லை சார்பார். பட் இது நாட் அ குட் சைன். வலிக்கிறது எப்பவுமே ஒரு நல்ல சைன். வலி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சென்சேஷன் போயிடும். அது ஏதாவது காலில் அடிபட்டு வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் போயிடும். அடுத்து அது எக்ஸ்ட்ரீம் வந்து ஹைப்பர்ஸ்டீசியா. ஒரு டிங்லிங் நம்னஸ் சார், கால் பொறுக்க முடியல சார், நெருப்பில் வச்ச மாதிரி இருக்குது சார் அப்படிம்பாங்க. இதெல்லாம் நியூரோபதியில் வருது. காமனாக டயபெட்டிக் நியூரோபதியில் வரும், இல்லை நியூட்ரி டிஃபிஷியன்சியில் வரும், ஆல்காலிக் வரும். இதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ காஃப் மசில்ஸில் மசில் கிராம்ப்ஸ் வரலாம், இல்லை வெயின் பாதிப்பு ஏற்பட்டு வேரிகோஸ் வெயின் வரலாம், இல்லை டிவிடி வரலாம், இல்லை ஆர்ட்ரி பாதிச்சுன்னா உங்களுக்கு ஆன்ஜினா கிளாடிகேஷன் நடந்த கால் வலி வரலாம், இல்லை நரம்பு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியூரோபதி வரலாம். இத்தனையும் வந்து மசிலுக்குள் இருக்கிற உறுப்புகளால் ஏற்பட வரலாம். இதை தாண்டி அடுத்தது வந்தோம்னா ஜாயின்ட்ஸ். ஜாயிண்ட் மெயினாக நீ ஜாயிண்ட், ஹிப் ஜாயின்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் பெரிதாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது கீழே விழுந்த ஃப்ராக்சர் இருக்கும். பட் மெயினாக ஆஸ்டியோபொரோசிஸ், எலும்பு வலிமையிலத்தை வந்து காலில் பாதிப்புக்கும். காலில் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். இந்த மேனோ எதுவும் இல்லாமல் ரொம்ப வேக்கண்டாக இருக்கும். அதை வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி கால்சியம் விட்டமின் டால் கூட சரி பண்ணி போடலாம். இதில் வந்து முக்கியமானது வந்து உடம்புலேயே மிகப்பெரிய நீளமான உறுதியான எலும்பு எதுன்னு சொன்னால் அதுதான் தொடை எலும்பு. அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அண்டு லென்த்தியஸ்ட் போன் இன் த பாடி. அது சாதாரண ஃப்ராக்சர் ஆகாது. இதுக்கு அடுத்து நம்ம ஆங்கிள் ஜாயிண்ட்டு தான். ஆங்கிள் ஜாயிண்ட் பார்த்தோம்னா இந்த நிறைய பேருக்கு குதிகால் வலி வரும். அதில் வந்து கால்கடில் ஸ்பர்ன்னு சொல்லி ஒரு கால்சியம் டெபாசிட் ஆகும் அந்த லிகமெண்ட்டில். அதுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்லிப்பர் போட்டு ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அது சரி பண்ணி போடலாம். இதுக்கு அடுத்தது நான் பார்க்குறது நகம். நகமும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து நம்ம காலுக்கு வந்து ஒரு பாதத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறதும் இல்லாமல் ஒரு அழகாக கொடுக்குது. இந்த நகத்தை ப்ராப்பராக பார்த்துக்கணும். நகம் ரொம்ப வளர்ந்ததுன்னா நம்ம தெரியாதவங்க அடிபட்டு நம்மளுக்கு அடிபட்டு பிளட்டு வர வாய்ப்பு இருக்குது. இல்லை கால் நகத்தை சுற்றி இல்லை நகை சுற்றி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. நகத்துக்கு அடியில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் முக்கியமாக டயபெட்டிக் பீப்புள் வர வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்கெல்லாம் வயசானவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தானாகவே பீரியாடிக்கில் காலை நகத்தை கட் பண்ணி நல்லா வச்சுக்கணும். அப்படி முடியாதவங்களுக்கு ஒரு கண்ணாடி உதவியாக அடிச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு மற்ற பொருள் உதவியோடு கால் ஒரு நம்மளுக்கு எப்படி முகம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நீரிழிவு நோயில் உள்ளவங்களுக்கு கால் பாதுகாப்பு மிக மிக முக்கியம். தெரியாது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் காலில் வீக்கம் வருதே, அதை பற்றி ஒன்றும் சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன். முதல்ல ஒரு காலில் மட்டும் வீக்கம் வந்துன்னா என்ன அர்த்தம்னா இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, செல்லுலைட்டிஸ், ஏதோ ஒரு பூச்சி கட்டி அடிபட்டு இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தால் கால் செவந்து போயிடும், நல்ல வீக்கம் இருக்கும், சீக்கிரமான வலி இருக்கும். அது ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம்னா அது சரியாயிடும். அடுத்ததாக வந்து சொல்ல போகிற முதல்ல டிவிடி, டீப் வெயின் த்ராம்போசிஸ். இந்த காலில் வந்து அந்த கெட்ட ரத்த ஓட்ட குழாயில் அடைப்பு ஏற்பட்டதுன்னா கால் வீக்கம் வந்துடும். பெயின் அவ்வளோ இருக்குது, சொல்லிங்க இருக்குது, பெயின் அவ்வளோ இருக்காது. ஆனால் இது வந்து சைலண்ட் கில்லர். இதிலிருந்து ஒரு பிளட் கிளாட் டிஸ்லாஜ் ஆகி லங்ஸு போய் அடைச்சி பெரிய ட்ரபிள் வரலாம். 3வது ஃபைலேரியாஸ். உங்களுக்கு எல்லாம் தெரியும், யானைக்கால் வியாதி. யூஸ்வலாக ஒரு காலில் வரும், 2 காலில் ஃபைலேரியல் வரும், ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இந்த 3 முக்கியமான காரணம். ஒரு காலில் மட்டும் வீக்கம் வந்துன்னா எது இன்ஃபெக்ஷனால் வரலாம், இல்லை டிவிட்னால் வரலாம், இல்லை வந்து ஃபைலேரியனால் வரலாம். 2 காலில் வீக்கம் வருது சார், அது எதனால் கேட்கலாம். ரொம்ப வயசானவங்க 80 இயர்ஸ் 90 இயர்ஸ் பெட்லேயே படுத்துட்ருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா காலையில் லேசாக வீக்கம் இருக்கும். அது டியூ டு ஏஜிங் ப்ராசஸ் தான். அது ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் எந்திரிச்சு காலையில் நடந்தாங்கன்னா அந்த வீக்கம் குறைஞ்சிரும். இதை தவிர ட்ரக்னாலே கால் வீக்கம் வரலாம். முக்கியமாக இந்த ப்ரெஷருக்கு அன்லிமிட்டட் மாத்திரை கொடுக்குறோம், அதனால கூட கால் வீக்கம் வரும். அந்த மாத்திரையை நிறுத்திட்டு வேறு குரூப்பு கொடுத்தோம்னா அந்த வீக்கம் அதாக குறைஞ்சிரும். இது இல்லாமல் ஹார்ட் ஃபெயிலியர், நுரையீரல் செயலிழப்பு, இதய வலிமை எழுத்தல், கல்லீரல் செயலிழப்பு, கிட்னி, இப்படி ஆர்கன் ஃபெயிலியர்னாலேயும் நம்மளுக்கு கால் வீக்கம் வரலாம். ஸோ இன்றைக்கி காலை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். கால் எவ்வளோ முக்கியமான உறுப்புங்கிறது ஒன்றுமே தெரியல. அதை நம்ம அதாவது அடிபட்டு படுக்கும்போது அப்படி பட்டு தெரிய போகுது. காலை எப்படி பாதுகாக்குங்கிறது தனியாக ஒன்றும் இன்றைக்கி செய்யவே வேண்டியதில்லை. ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்க. வாக்கிங் போகிறீங்க பாருங்கள், ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணால் கால் ஸ்ட்ரென்த்தன் ஆகிடும், வைட்டமின் டி ஆட்டோமேட்டிக் கிடைச்சிடும். அப்புறம் சாதாரண படுத்திருக்கும் போது இந்த காஃப் மசில்ஸை வந்து இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டை வந்து இப்படி கீழேயும் மேலேயும்
கீழேயும் மேலேயும் இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் மட்டும் அது மாதிரி ஒரு 10-20 வாட்டி பண்ணிங்கன்னா இந்த காஃப் மசில் இருக்கிற பிளட் சர்க்குலேட் நல்ல பம்ப் ஆகி இருதயத்து போய் நல்ல சர்க்குலேஷன் உருவாகும். ஸோ இதெல்லாம் முக்கியமான ஸ்மால் டிப்ஸ் தான். இதை ஃபாலோ பண்ணுங்கள். கால் வந்து நலம் பார்க்குறது மிக மிக முக்கியம். ஏன்னா அது நம்மளை நலமாக வைத்துக்கொள்ள மிகவும் உதவுகிறது. நன்றி, வணக்கம். பூங்காற்று நாளை நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.